ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த காலத்தில் நம்ம எல்லாரும் சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குதிரைவாலி, திணை, வரகு அந்த மாதிரியான அரிசி வகைகளில் நம்ம சமைச்சு சாப்பிட்டா ரொம்பவே உடம்புக்கு நல்லோன்னு சொல்கிறாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு நான் சொல்லி காட்டுறேன். நான் இன்றைக்கி வரகு அரிசி ஒரு கப் மாதிரி எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு சுண்டு. இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை நான் தண்ணியில் கொஞ்சம் போட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அது கூடவே கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். நீங்கள் க்ரீன் பீஸ் கூட அவிச்சு இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இது மட்டும் போட்டு செஞ்சாலே ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் விருப்பம்னா எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கேரட், பீன்ஸ், அது கூட தக்காளி, நான் வெங்காயம், இந்த மாதிரி ஒரு கப் வரகு அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை ஒரு குக்கரில் தான் செய்யலான்னு இருக்கேன். நீங்கள் ஒரு பாத்திரத்துலையும் செஞ்சுக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இல்லை தேங்காய் எண்ணெய், எந்த வகையான எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க. சீரகம் போட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டு செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை இருந்தால் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் பொரிய விடலாம். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் உங்களுக்கு காட்டினேன் தானே, அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இதில் செஞ்சுக்கலாம். இப்போ இருக்க நோய் நொடிகளுக்கு நம்ம சுகர், ப்ரெஷர் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் எடுத்து சாப்பிட்டா நல்லோன்னு சொல்கிறாங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம். இந்த வரகு அரிசி நான் இன்றைக்கி செய்கிறேன். நீங்கள் இதை ஊற வச்செல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் 3 தரம் கழுவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருந்துட்டு நீங்கள் செஞ்சாலே போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கியிருக்கு. நான் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், அதையும் நான் இதோடு சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி கேரட், பீன்ஸையும் நம்ம இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சாம்பார் செஞ்சு கூட இதில் நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி தேங்காய் சட்னியோடு சாப்பிடலாம். ஆனால் நான் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு சாம்பாரே தேவையில்லை. நீங்கள் நேரடியாகவே இதை சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதோட நம்ம தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ் கொஞ்சம் நேரம் வேகணும், அப்போ தான் நல்லா இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக வேக விடுங்க. வேக விட்டதுக்கு பிறகு நம்ம தக்காளி ஒன்றை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. பாருங்கள், தக்காளி போட்டு நல்லா வேக விட்டுருக்கேன். இப்போ இதோடு நம்ம கொத்தமல்லி, புதினா அந்த மாதிரிலாம் போட்டு செய்யும் பொழுது நல்லாயிருக்கும். நான் கொத்தமல்லி இலைகள் இருந்துச்சு, அதை போட்டுட்டு அது கூட பச்சை மிளகாவும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் நம்ம தினந்தோறும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கெல்லாம் சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு எந்த மாதிரியான குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு குழம்பு ஊற்றாமல் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம். இப்போ இது கூட நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உப்பு சேர்த்துருக்கேன், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு தான் இந்த வரகரிசியை நம்ம போட்டு செய்யணும். அப்போ நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் பச்சை மிளகாய் ஒன்றும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி நீங்கள் எத்தனை பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஒரு கப் நம்ம வரகு அரிசி எடுத்தோம்னாக்க நம்ம 3 கப்ஸ் மாதிரி, அதாவது 2.5லேருந்து 3 கப்ஸ் தண்ணி ஊற்றி செய்யுங்க. இப்போ மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சாதம் மாதிரி கொஞ்சம் கையில் ஒட்டாத பதமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்புக்கு 2 கப், 1.5லேருந்து 2 கப் தண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லா அந்த பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாம்பார் சாதம் மாதிரி இருக்கணும்னு செய்கிறதுனால நான் ஒரு கப்புக்கு எப்பயுமே நான் ஒரு 2.5லேருந்து 3 கப்ஸ் மாதிரி தண்ணி சேர்த்துக்குவேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். அதாவது நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருந்தேனாக்க வரகு, நான் அது 3 கப்ஸ் மாதிரி தண்ணி, ஏன்னா அது குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் சாம்பார் இல்லாமல் சாப்பிடலாம். அப்படிங்கிறதுனால நான் 1 கப்புக்கு 3 கப்ஸ் மாதிரி தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம்.
இப்போ நீங்கள் இதில் மிளகுத்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் இல்லாமல் இருக்குங்கிறதுனால நீங்கள் மிளகுத்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் மிளகாய் தூளெல்லாம் போட்டிருக்கிறதுனால காரம் போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இன்னமுமே நல்லா காரம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிளகுத்தூளும் கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு குக்கரை போட்டு மூடிட்டு நம்ம இதுக்கு ஒரு 3 விசில் அளவுக்கு வச்சுக்கலாம். சாதாரண பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி வேக விடணும். பாருங்கள், 3 விசில் வந்ததுக்கு பிறகு நான் திறந்து எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்குன்னு. இது சாப்பிடும் பொழுதே நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போயும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வரகுல, திணையில், குதிரைவாலி அரிசியிலலாம் செஞ்சு பார்க்கும் பொழுது நம்ம சில பேருக்கு அதை சாப்பிட பிடிக்காமல் இருக்கும். இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.